குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஓல்டு கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2017. ஏன் ஓல்டு கொஸ்டின்ஸை பார்க்குறோம் அப்படின்னோன்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது, என்ன கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், அதே சமயம் நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். அந்த ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் உங்களுக்கு இந்த பழைய அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸை ரெகுலேஷன் 2021 2017க்கு அப்லோட் பண்ணுறேன். இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் இஜி பை சிவஹரிநாதன் அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் டாபிக் வைஸாக ஆக்சஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களால் ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது எஸ்பெஷலி முதல்ல பாலிடெக்னிக்காக தான் உருவாக்கினேன். இப்போ இன்ஜினியரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் இன்னும் கவர் ஆகாதது, அதாவது பாலிடெக்னிக்கில் ஒரு 70% ஆஃப் சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். இன்ஜினியரிங்க்கு என்ன தேவையோ அதை இப்போ ஆட் பண்ண உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை இன்ஜினியரிங் ஒன்லி அப்படிங்கிற டைட்டிலில் கொடுக்குறேன். அதை இப்போ ஒர்க் செஞ்சு 1 by 1 அப்லோட் பண்ண போகிறேன். வர்ற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்குறப்ப அந்த டாப்பிக்கை உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நல்லா புரிஞ்ச ஒர்க் பண்ணி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். எந்த டாபிக் பார்த்தாலும் முதல்ல பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ் புரிஞ்சால் தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஈஜிங்கிறது மேத்ஸ் சப்ஜெக்டான தான். மேத்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டால் சால்வ் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஈஜியும் உங்களால் புரிஞ்சுக்கிட்டால் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் பேசிக்ஸை நல்லா முதல்ல கற்றுக்கங்க. தென் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கங்க. தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொட்டீனாக செய்கிறப்ப ஈஜியில் டெஃபினட்டாக எல்லோரும் பாஸ் ஈஸியாக ஆகிடலாம். அதோட நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க கொஸ்டினை போவோம். இப்போ நீங்கள் பார்க்குற கொஸ்டின் ரெகுலேஷன் 2021க்கான நவம்பர் டிசம்பர் 2023 அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்க்குறது ஏப்ரல் மே 2023க்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்க்குறது நவம்பர் டிசம்பர் 2022க்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்க்குறது நவம்பர் டிசம்பர் 2022க்கான கொஸ்டின்.
இப்போ நீங்கள் பார்க்குறது ஏப்ரல் மே 2022க்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்க்குறது ஏப்ரல் மே 2022க்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்க்குறது ரெகுலேஷன் 2017 ஏப்ரல் மே 2019க்கான கொஸ்டின். இந்த 2017 ரெகுலேஷன் ஏன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னோன்னா, இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரலாம், என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு ஆட் பண்ணுறேன். இது ரெகுலேஷன் 2017 ஜனவரி 2018க்கான கொஸ்டின். இது டிசம்பர் ஜனவரி 2019 கொஸ்டின். ரெகுலேஷன் 2017. இது ரெகுலேஷன் 2017க்கான நவம்பர் டிசம்பர் 2019 கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வருது, என்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொன்னாப்புல ஒவ்வொரு டாபிக்ஸையும் என்னோட சேனலில் EG by சிவஹரிநாதன் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் படிக்கிறப்ப பார்க்குறப்ப டெஃபினட்டாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் வீடியோ பார்க்குறப்ப பேசிக்ஸை நல்லா பாருங்கள். ஏன்னா ட்ராயிங் வந்து உங்களுக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் ஆட்டம் தான். மேத்ஸ் எப்படி புரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஈஸியும் உங்களால் புரிஞ்சுக்கிட்டால் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் முதல்ல பேசிக்ஸை நல்லா பாருங்கள். தென் அப்புறம் சம்மை கோத்ரூ பண்ணுங்கள். சம்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தராலையும் டெஃபினட்டாக பாஸ் பண்ண முடியும். அதோட நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு இன்கேஸ் எனி சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அரியர் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ஒரு 1 வீக்
நான் இப்போ சொன்ன அந்த ஃபார்முலா படி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஒவ்வொருத்தராலையும் டெஃபினட்டாக நல்ல மார்க்கோட பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு டாப்பிக்கோடு பார்ப்போம். தேங்க்யூ.